हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 10 தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதம் 44. ததக சூலம் ததக பிராசம் ததஸ்தமரம் ருஷ்டயக யத் யச்சஸ்திரம் சமாதத்யாத் சர்வம் தத் அச்சினத் விபு. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தத அதன் பிறகு, சூலம் ஈட்டி, தத அதன் பிறகு, பிராசம் பிராச ஆயுதம், தத அதன் பிறகு, தொமரம் தொமர ஆயுதம், ருஷ்டய ருஷ்டி ஆயுதங்கள், யத் யத் எதையெல்லாம், சஸ்திரம் ஆயுதம், சமாதத்யாத் பலிமகாராஜன் உபயோகிக்க முயன்றாரோ, சர்வம் அவை அனைத்தையும், தத் அதே ஆயுதங்களை, அச்சினத் கண்டதுட்டமாக வெட்டி வீழ்த்தினார், விபு சக்தி வாய்ந்த இந்திரன். டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு பலிமகாராஜா ஈட்டி, பிராசம், தொமரம், ருஷ்டி மற்றும் பிற சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் ஆகியவற்றை எல்லாம் ஒவ்வொன்றாக உபயோகித்தார். ஆனால் பலி மகாராஜா எடுத்த ஆயுதங்கள் அனைத்தையுமே இந்திரன் உடனே கண்டதுண்டமாக வெட்டி தள்ளினார். பதம் 45. சசர்ஜ அத ஆசூரி மாயாம் அந்தர்தான கதோ அசுரக ததக பிராதுர பூச்சைலக சுர அநேகோ உபரி பிரபோ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சசர்ஜ தோற்றுவித்தார், அத இப்போது, ஆசூரிம் அசுரத்தனமான, மாயாம் மாயாஜாலத்தை, அந்தர்தான மறைந்துவிட்டார், கத சென்றபின், அசுர பலிமகாராஜா, தத அதன் பிறகு, பிராதுரபூத் தோன்றியது, சைல ஒரு மிகப்பெரிய மலை, அசுரணிக உபரி தேவப்படையின் தலைக்கு மேல், பிரபோ எனதருமை ராஜனே. டிரான்ஸ்லேஷன். எனதருமை ராஜனே, பலிமகாராஜா அதன் பிறகு மறைந்து அசுரத்தனமான மாயாஜாலங்களின் உதவியை நாடினார். அதன்பின் மாயாஜாலத்தால் உண்டாக்கப்பட்ட மிகப்பெரிய மலையொன்று தேவப்படைகளின் தலைக்கு மேல் தோன்றியது. பதம் 46. ததோ நிபேதுஸ்தரவோ தஹ்யமானா தவாக்னினா சிலாக சடங்க சிகராஸ் சூர்ணயந்த்யோ த்விஷத் பலம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். தத அந்த மிகப்பெரிய மலையிலிருந்து, நிபேது விழத் துவங்கின, தரவ பெரிய பெரிய மரங்களின், தஹ்யமானா நெருப்பில் சுடர்விட்டெறியும், தவ அக்னினா காட்டுத் தீயால், சிலா மற்றும் கற்கள், சடங்க சிகரா கடப்பாறையை போன்ற கூர் முனைகளை கொண்ட, சூர்ணயந்திய நொறுக்கி, த்விஷத் பலம் எதிரிகளின் பலத்தை. டிரான்ஸ்லேஷன். ஒரு காட்டு தீயில் கொழுந்துவிட்டெறிவது போன்ற மரங்கள் அந்த மலையிலிருந்து கீழே விழுந்தன. கடப்பாறையை போன்ற கூர் முனைகளை கொண்ட கல்லின் துணுக்குகளும் கூட தேவப்படைகளின் தலைகளின் மீது விழுந்து நசுக்கின. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 10 தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதங்கள் 44, 45, 46 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.